sweethearts, welcome back to my channel. So இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு உங்களுக்கு thumbnailலே புரிஞ்சிருக்கும். Yes. So if in case நீங்க வந்து ஒரு நியூ யூடியூபர் இல்லனா நீங்க வந்து இனிமேல் தான் புது சேனல் ஓபன் பண்ண யோசிச்சிட்டு இருக்கீங்கனா அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக. ப்ளீஸ் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு. ஏன்னா இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் மிஸ்டேக்ஸ் பண்ணது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுலேருந்து சில மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்ற ரீசனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து எல்லா 5 மிஸ்டேக்ஸும் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்குள்ள ஃபஸ்ட்டு மிஸ்டேக் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க, ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க. எக்ஸைட்டடில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட லிங்க் ஷேர் பண்ணுவீங்க. நான் புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையுமே நம்ம இது வந்து ஷேர் பண்ணுவோம். அதை தான் நம்ம பண்ணக்கூடாது. எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ப்ளீஸ் சொல்லாதீங்க. அது வந்து கண்டினியூ ஆகட்டும், கொஞ்சம் டைம் போகட்டும், உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஆட்டோமேட்டிக்லி கிடைக்கட்டும். வந்து நிறைய பேர் உங்கள் வீடியோஸை பார்த்து லைக் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் க்ரோத் ஆன பிறகு உங்களுக்கு ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்ட்டு 2 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சில பேர் உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து உங்களை டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு வீடியோ, நல்லா பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து எதுக்கு உனக்கு இந்த வேலை, உனக்கு என்ன கிடைக்க போகுது, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற, உனக்கு வேலை வெட்டி இல்லையா அப்படின்ட்டு டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன், ஷேர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. வாங்க இப்போ நம்ம பாயிண்ட் நம்பர் 2க்குள்ள போகலாம். பாயிண்ட் நம்பர் 2 வந்து இஃப் இன் கேஸ் நீங்க வந்து யூடியூப்ல ஃபுல் டைம் ஜாபா எடுத்திருந்தீங்கன்னா மேக் ஷோர் நீங்க வந்து வீக்லி 3 times long video, 3 இல்ல 2 times at least long video and இன்னும் ரெகுலர் பேஸ்ல வந்து ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்ல யூடியூப் வந்து உங்களுக்கு பார்ட் டைமா பண்ணணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் வீக்லி 3 times இல்லைன்னா 2 times அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ் போட போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆக்சுவலி என்னன்னா உங்களோட ஆடியன்ஸ் வந்து உங்க வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இஃப் இன் கேஸ் உங்க ஆடியன்ஸ்க்கு வந்து உங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து உங்க வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதனால ரெகுலர் பேஸ்ல வீடியோ போட்டாதான் உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா ஆடியன்ஸ் கெயின் பண்ண கிடைக்கும். பிளஸ் உங்க வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப வாங்க நம்ம பாயிண்ட் நம்பர் 3க்குள்ள போலாம். பாயிண்ட் நம்பர் 3 வந்து இப்ப என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு நீஷ்ல வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாபிக். இப்ப வந்து நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணா குக்கிங் மட்டும் போடுங்க, இல்லைன்னா நீங்க வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா விளாக் மட்டும் போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சஜஷன் பண்ணுவாங்க. நிறைய வீடியோஸ்ல அதுதான் சொல்றாங்க. ஆனா எனக்கு பர்சனலி அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது எப்படி எதுக்குன்னா, இஃப் இன் கேஸ் நீங்க வந்து குக்கிங் மட்டும் போட்டீங்கன்னா அவ்வளவு வந்து வியூஸ் போக மாட்டேங்குது. இல்லைன்னா நீங்க வந்து vlogs மட்டும் போட்டீங்கன்னா இந்த கேஸ்ல வந்து மிக்ஸா போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் vlogs, டான்ஸ், இல்லைன்னா குக்கிங், இல்ல நார்மல் உங்க கிட்ஸோட ஆக்டிவிட்டி எது இருந்தாலும் நீங்க மிக்ஸா போட்டா எந்த வீடியோ எப்ப ஒர்க் அவுட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. எந்த வீடியோ வந்து திடீர்னு வந்து ஹை வியூஸ் போயிடும், நிறைய பேர் பாத்துருவாங்க. அப்பதான் நம்மளுக்கு தெரியும், ஓ இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. ஒரே ஒரு பர்டிகுலர் டாபிக்ல வந்து நீங்க வீடியோ போட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்ப வந்து ரொம்ப போர் ஆயிடுவாங்க. இப்ப மிக்ஸா போட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு கொஞ்சம் தெரியும், ஓகே நம்ம வந்து vlogs வந்து மக்கள் விரும்பி பாக்குறாங்க, நம்ம இனிமேட்டு vlogs போடலாம். அப்ப நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் 3rd பாயிண்ட். வாங்க இப்ப பாயிண்ட் நம்பர் 4க்குள்ள போலாம். இப்ப நீங்க எப்ப வந்து வீடியோ போஸ்ட் பண்ணாலும், ஒரு வீடியோ இல்ல நீங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணாலுமே ஒரு பர்டிகுலர் டைம் வைங்க. இந்த டைம்ல வந்து வீடியோ போஸ்ட் பண்ணணும், இந்த டைம்ல வந்து ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன்னைக்கு 1 மணிக்கு வீடியோ போஸ்ட் பண்றீங்க, இதே ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு 4 மணிக்கு வீடியோ போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க வியூஸ் அவ்வளவா போகாது. ஏன்னா உங்களோட ஆடியன்ஸ்க்கு தெரியும் நீங்க 1 o'clock தான் போஸ்ட் பண்ணுவீங்க, அதனால உங்களோட வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, அந்த டைம்ல நீங்க போஸ்ட் பண்ணல, 4 o'clock போஸ்ட் பண்ணீங்கன்னா சில பேருக்கு தான் நோட்டிபிகேஷன் போகுது, சில பேருக்கு நோட்டிபிகேஷன் போக மாட்டேங்குது. ஆனா நிறைய பேருக்கு தெரியாது நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கீங்க. சோ அப்ப நம்ம வியூஸ் கொஞ்சம் குறையுது இல்லையா? சோ அந்த ஒரே டைம்ல வந்து பாருங்க. அண்ட் செகண்ட் திங் என்னன்னா, ஒரு வீடியோ இல்ல ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண பிறகு வந்து YT ஸ்டுடியோல போய் அடிக்கடி வியூஸ் போச்சா, இல்ல வந்து எத்தனை ஆடியன்ஸ், எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, வியூஸ் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு
திரும்ப 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 போய் நம்ம வந்து அந்த YT ஸ்டுடியோல செக் பண்ணக்கூடாது. ஏன்னா சில டைம் வந்து வியூஸ் போகுங்க, சில டைம் வியூஸ் போகாது. சோ போகாத பட்சத்துல நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட்டா ஃபீல் ஆகும். நம்ம இவ்வளவு வந்து கஷ்டப்படுறோம் வீடியோக்காக, ஆனா வியூஸே போகல அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இல்லையா? அதனால ஒரு வாட்டி நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது விட்டுருங்க. அது வியூஸ் போகுதோ போகலையோ ஜஸ்ட் லீவ் இட். அப்படி நீங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து உங்களோட செகண்ட் வீடியோக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த ஒரு வீடியோ பின்னாடி ஃபுல் டே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அதுதான் நம்மளோட ஃபோர்த் பாயிண்ட். போலாம் ஃபிஃப்த் பாயிண்ட். சோ ஃபிஃப்த் பாயிண்ட்ல வந்து என்னன்னா, இஃப் இன் கேஸ் நீங்க வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டோட போடுங்க. இப்ப வந்து நிறைய பேர் சொல்றாங்க யூடியூப்ல வந்து நீங்க வந்து நல்லா சம்பாதிக்கலாம். எஸ், நீங்க சம்பாதிக்கலாம். ஆனா அதுக்குன்னு வந்து எப்ப நம்மளுக்கு வந்து கிடைக்கும்? நம்ம ரொம்ப வீடியோ ஸ்க்ரோல் எதுக்கு பண்ணுவோம்? இப்ப ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றோம். சோ நம்ம ஸ்டார்ட் பண்ண பிறகு வந்து யூடியூப்ல போய் எப்படி வந்து 4000 வியூஸ் கொண்டு வரலாம், எப்படி 1000 சப்ஸ்கிரைபர், எந்த வீடியோ பண்ணலாம், ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். அப்படி இருக்காது. ஒரு பர்டிகுலர் சீஸ் இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்க பாருங்க. நீங்க வந்து ஆடியன்ஸ்க்கு எது நிறைய பாக்குறாங்க, ஓ இதுல 1 lakh போயிருக்கா, நம்மளும் அது பண்ணலாம், நம்மளுக்கும் 1 lakh போகும்னா அது கிடையாதுங்க. அது அப்படி ஒர்க் ஆகாது. இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும்னா டான்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட ஒரு விஷயம் பண்ணுங்க. சும்மா பேருக்காக மட்டும் ஓகே சேனல் ஓபன் பண்ணிட்டோம், எந்த வீடியோ போட்டாலும் நம்மளுக்கு வந்து சேலரி கிடைக்கிற டைம்ல கிடைக்கும், எது வேணா போட்டுட்டே இருக்கலாம். அப்படி சும்மா பேருக்காக போடாதீங்க. எந்த வேலையா இருக்கட்டும், அது யூடியூபா இருக்கட்டும் இல்ல நார்மலி எந்த வேலை இருந்தாலுமே ஒரு இன்ட்ரெஸ்டோட ஹாப்பியா நீங்க அந்த வேலை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரமா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். So that's it guys. I hope நான் வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிருக்கேன்ட்டு. சோ ஐ ஹோப் உங்களுக்கு இது வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இதுல வந்து சில மிஸ்டேக்ஸ், நான் பண்ண மிஸ்டேக்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க வந்து அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணக்கூடாது. இஃப் இன் கேஸ் நீங்க ஒரு நியூ யூடியூபரா இருந்தீங்கன்னா. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட சஜஷன்ஸை ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.